நான் ஒரு பெரியார் டிரைவராக இருக்கிறேன். அது போக எனக்கு ஒரு 3.5 ஏக்கர் நிலம் இருக்குது. நான் அதை முடிச்சுட்டு வந்து பகுதி நேரமாக நிலத்தில் தான் முழுவீச்சா பார்க்குறது. எலுமிச்சந்தோப்பு ஒரு 3 ஏக்கர் இருக்குது ஐயா. அதில் ஊடு பயிராக 1 ஏக்கரில் மிளகாய் நட்டுருக்கேன் ஐயா. மருந்து வந்து இங்கே கிடைக்காம நான் போய் ஆந்திரா போய்ட்டு 2 டைம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஐயா. ஐயா தான் கேள்விப்பட்டு சொன்னார், ஏன் அவ்வளோ தூரம் போகிறேன், இங்கேயே வாங்கிக்கலாம் சொல்லிட்டு. மருந்து மிளகாய் நடுறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே மருந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுலேருந்து கண்டினியூ ஐயா எப்படி சொல்லுவாரோ அதே போல் மருந்து அடிச்சுட்டே வந்தால் போன வாரம் தான் அந்த 10 ரவுண்டு மருந்து முடிஞ்சுது. வாங்கின்னு போகிறதுக்கு வர்றதுக்கு தான் இன்விடேஷன் வந்தது. இதை பார்த்துட்டு மருந்து வாங்கிட்டு போகலாம் தான் மருந்து வாங்கிட்டேன். இது வரைக்கும் அடித்ததில் மிளகாய் செடி நல்லா இருக்குது. மொதல் பறி 714 கிலோ வந்தது. 2வது பறி 3.5 டன் வந்தது ஐயா பச்சை மிளகாய். 3வது பறி இன்றைக்கி பறிக்கிறாங்க. இந்த சுற்று வட்டத்தில் எனக்கு நாற்று கொடுத்தவரும் கூட்டின்னு வந்திருக்கிறேன். விதை கூட நாற்று நர்சரியிலேருந்து நாற்று வாங்கின வரைக்கும் கூட்டின்னு வந்துக்கிறேன். அவரும் பக்கத்தில் இருக்கிற நிலத்தெல்லாம் போய் பார்த்துருக்குறாரு. இருந்தாலும் உங்களது மாதிரி அவங்களது இல்லை, ஆனால் கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க பக்கத்தில். உங்களது மாதிரி இல்லை, உங்களது நல்லா இருக்குதுன்னு அவரே நேற்று வந்து சொல்லிட்டு போனால் அவரையும் கூட கூட்டின்னு வந்திருக்கிறேன். இப்போ 3வது பறி படிச்சுட்டு இருக்கிறாங்க. நல்லா ஏன் சொல்கிறேன்னா, அதாவது உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? தெரியும். ஆந்திராவிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா தேவடு வஸ்தான் யார் நம்ம ஐயாவை பார்த்து சொல்லுவாங்க ரைத்தில். ஐயா அப்படி சொல்ல மாட்டார், மீடியமாக்கு தேவடுன்னு சொல்லுவார் ரைத்தில் பார்த்து. அப்படி அங்கே ரொம்ப ஆந்திரா கர்நாடகாவில் அவ்வளோ க்ளோஸு. ஒரு கம்பெனிக்காரங்க வந்து ஆர்கானிக் மருந்து உற்பத்தி பண்ணனாக்கா அந்த மருந்தை வச்சு விவசாயி ஒருத்தர் பேட்டி கண்ணவர் ஒருத்தர் வீடியோ இருப்பார், அவ்வளோதான் இருப்பாங்க. ஆனால் ஐயாவுக்கு ஒருத்தர் மருந்து கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 கிலோமீட்டர் சுற்றுவார். யார் மருந்து வாங்கின விவசாயி போய் பார்ப்பார். பார்த்துட்டு அந்த மருந்து அடிச்சுக்கிறான் எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு நேரடியாக போய் பார்ப்பார் இடத்த. அவர் கூட 15-20 விவசாயி இருப்பாங்க. அவர் சொல்கிறது மருந்து நல்லா இருக்குமா, 2 பேர் வச்சுன்னு பேட்டி எடுக்கிற மருந்து நல்லா இருக்குமா, அப்பயும் மனசில் பட்டுது. 7 வருஷமாக யூடியூப்பில் நான் ஃபாலோ பண்ணுறேன். கொரோனாவுக்கு முன்னாடி போய்ட்டு ஒரு டைம் தான் வாங்கினேன் மருந்து. கொரோனாவுக்கு அப்புறம் வாங்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு டைம் வாங்கினேன். அதுக்கப்புறம் நேராக போய்ட்டு 2 டைம் வாங்கினேன். வாங்கின வந்து அடித்த ஒரு படத்தில் ரிசல்ட்டு 100% சதவீதம் மன திருப்தியாக இருக்குது. கெமிக்கலில் அடித்து பார்த்தாங்க நின்று போச்சு. இதோட இதை வந்து அடிச்சுட்டு நல்லா இருக்குது, இதோட கண்டினியூ பண்ணான்னு சொல்லிட்டு தான் மருந்து வாங்கின்னு போகிறதுக்கு வந்திருக்கிறையா. ஆனால் தென்னகத்தின் ரத்தன் டாட்டான்னு சொன்னார். நான் சொல்லுவேன், தென்னகத்தின் விவசாயிகளுடைய உயிர் நண்பன் மண்புழு இல்லைங்களா, அதுக்கு மேலே அவர் தென்னகத்தின் விவசாயிகளுடைய நண்பன் மண்புழுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஐயா வந்து அதற்கு மேலே ஒரு படி நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய உள்ளூர் குளம் தீர்த்த குளம் சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கிற விவசாயெல்லாம் என்னடா பெரிய இதை சாதிச்சுட்டான் அது அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயா ஒரே ஒரு நிமிஷம் ஒரு 50 சென்ட், நீங்கள் 10 ஏக்கர் வச்சுருங்க, 5 ஏக்கர் வச்சுருங்க, 1 ஏக்கர் வச்சுருங்க, ஒரு 50 சென்ட் இவர் உற்பத்தி பண்ணுற மருந்து வாங்கி போய் உபயோகித்து பாருங்கள். அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. இப்போ நான் விளம்பரத்துக்கோசம் சொல்ல, நான் உற்பத்தி இப்போ நான் வந்து வாங்கின்னு வந்து பயன்படுத்திட்டு மனசார பார்த்துருந்து சொல்கிறேன். அப்போ